இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 4வது நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலும் கூட, இந்த 4வது நாளிலும் கூட நம் சிலுவை நமக்கு எதை செய்கிறது என்று சொன்னால், நம்மை பிழைத்திருக்க செய்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி. கல்வாரி சிலுவையானது நம்மை வாழ வைக்கிறது, நம்மை பிழைத்திருக்க செய்கிறது. மேலும் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஜீவனற்ற நம்முடைய ஆத்துமாவை, அந்த செத்து போன, அந்த மரித்து போன அந்த ஆத்துமாவை ஜீவன் பெற செய்வது அந்த சிலுவை தான். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட நானும் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி சிலுவையில் நான் அறையப்பட்டாச்சு, ஆண்டவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். அப்படியானால் அந்த சிலுவை நமக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்றது. அந்த கல்வாரி சிலுவையானது நாம் நம்முடைய ஆசை, இச்சைகள், மோகங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே அறையப்படும் பொழுது நம் பிழைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவனை அந்த கல்வாரி சிலுவை நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் செத்து மடிகிறது இல்லையா? அந்த ஆத்மாவை குறித்து எவ்வளவு வேதனை ஒவ்வொரு மனிதனும், என்னுடைய ஒவ்வொரு உலகத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு மரணங்களையும் குறித்து நான் கேள்விப்படும் போது என்னுடைய ஆத்மா எனக்குள் அப்படி கலங்குவதை நான் உணர்வேன். ஐயோ, இந்த ஆத்மா ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்குமா? எனக்கு தெரிஞ்சவங்க ஆண்டவருக்குள்ளாக மறிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் அவரோட ஆத்மாவை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவரை அறியாத எத்தனையோ மக்கள் மறிக்கும் பொழுது எனக்குள் ஒரு நிமிடம் அந்த ஆத்மாவை குறித்து நான் தியானிப்பேன். ஏசப்பா, இந்த ஆத்மா உண்மை அறிந்திருக்குமா? எனக்கு தெரியலையா ஆண்டவரே. இந்த ஆத்மா உண்மை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? எனக்கு தெரியலையா ஆண்டவரே. அந்த ஆத்மா மரணத்துக்கு போய்விட்டதே, இவர்கள் உண்மை அறிந்திருப்பார்களா அல்லது அறியாமலே மறித்து போய்விட்டார்களா என்ற கவலை எனக்குள் எழும்பும் ஒரு நிமிடம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆத்மாவை குறித்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அந்த அப்படி பாவம் செய்து செத்து போயிருக்கின்ற அந்த மக்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் ஒரு கைமாறு செய்வதற்காகத்தான் இயேசு இந்த பூலோகத்திலே இறங்கி வந்திருக்கின்றார். பவுல் கூறுகின்றார், அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இந்த அனுபவம் நமக்கு உண்டா? நாம் இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள் வந்திருக்கிறதா? பவுல் எவ்வளவு அழகா சொல்லுகின்றார், நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த அனுபவம் நமக்கு ஏதாவது நிகழ்ந்திருக்கிறதா? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்ற அனுபவம் நமக்குள் இருக்கும் பொழுது மாத்திரமே நிச்சயமாக அந்த சிலுவை நம்மை பிழைக்க செய்கிறது. கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் இவ்வாறு நம்முடைய பாவ எண்ணங்கள், நம்முடைய பாவ செயல்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து நாம் பிழைத்திருக்கிறவர்களாக இந்த உலகத்திற்கு நாம் காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்தின் பார்வைக்கு ஒருவேளை நாம் பலவிதமான பாவங்களை செய்தவன் தானே என்று சொல்லி உலகம் பேசும் இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நான் கிறிஸ்துவோடு கூட அந்த சிலுவையில அறையப்பட்டேன், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை காண்கிறவர்கள் அவருடைய அச்சு அடையாளங்களை, அவர் சிலுவையில் அவரோடு கூட நாமும் அறையப்பட்ட அந்த காரியங்களை அவர்கள் சிந்திக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னார். நிச்சயமாக நம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்க முடியும், நாம் பிழைத்திருக்க முடியும். ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு வாலிப சகோதரி என்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ அவர் சொன்ன, ஆண்டி, நான் வெளியே சொல்ல முடியாத, என்னுடைய பெற்றோருக்கும் தெரியாத அநேக அந்தரங்க பாவங்களை, தவறுகளை எல்லாம் நான் செய்திருக்கிறேனே. நீங்க பேசுறீங்கல்ல, அந்த இயேசு பற்றி பேசுறீங்களா, நான் உண்மையிலே செத்து ஒரு நடைப்பிணமாக இந்த உலகத்திலே நான் நடமாடி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இந்த உலகத்திலே வாழவே எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னை காண்கிறவங்க, என்னை பார்க்கிறவங்க எல்லாருமே, சி
இவளா அப்படின்னு என்னை வெறுத்து என்னுடைய காது பட என்னுடைய காது கேட்கும்படியாக நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய முக அசைவின் மூலமாக என்னை கண்டு என்னுடைய அப்படியே முகத்தை சுளிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். என்னோட பேச விருப்பம் இல்லாத என்னுடைய தோழிகள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போனதை என்னால் தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறீங்கல்ல, இந்த ஏசு சாமி என்ன மன்னிப்பாங்களா, என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவாங்களா, நான் நடைப்படமா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கேன் சொல்லி என்னோட கூட பேசுறேன். அப்ப நான் அவட்ட சொன்னேன், அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே நம்மை வாழ வைக்கத்தான் இப்படிப்பட்ட பாவத்திலே அடிமையாய் விழுந்து போய் காணப்படுகின்ற நம்மை போல மனிதர்களை அவர் வாழ வைப்பதற்காகத்தான், பிழைக்க செய்வதற்காகத்தான் அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே ஏறி மரித்தார். நீ இதை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விசுவாசித்து, ஆமாண்டவரே என்னை அந்த கல்வாரியில் வழிகின்ற அந்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க என்று சொல்லி, நீ எப்படி ரகசியமான பாவங்களை, அந்தரங்கமான பாவங்களை யாருக்கும் தெரியாத இடத்திலே வைத்து செய்தாயோ, அப்படிப்பட்ட அந்தரங்கமான இடத்திலே நீ சென்று இந்த கல்வாரி சிலுவையை ஒரு நிமிடம் நீ தியானித்து பார், உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று சொல்லி நான் அவளுக்கு அறிவுரை சொன்னேன். சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் ஓடியது. திரும்பமாக அந்த சகோதரியை பார்க்கும்படியான கிருபை எனக்கு கிடைத்தது. அப்போது அவ சொன்னா, ஆண்டி நீங்க சொன்ன மாதிரியே நான் எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு தனி ரூம் உண்டு, நான் அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து கதவை பூட்டிட்டு நான் அவருடைய அப்பா எனக்கு உடைய கல்வாரி சிலுவை காட்சி எனக்கு காட்டுங்க, நான் அதை பார்க்கணும்ப்பா, அந்த கல்வாரியிலிருந்து வழிகின்ற அந்த ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க கழுவணும்ப்பா, நான் ஒரு பாவி அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட ஒத்துக்கொண்டேன், என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டதை நான் உணர்ந்தேன். இப்ப என்னுடைய ஹார்ட் வந்து நான் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அந்த ரொம்ப லகுவாக இருக்கிறது, எனக்கு என் மனசுல பாரமே இல்லை. இப்ப என்னுடைய கடந்து போன என்னுடைய தோழிகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன வந்து பாக்குறாங்க. இப்ப முகத்துல ஒரு பிரைட்னஸ் காணப்படுதே, ஏன்னு என்கிட்ட கேக்குறாங்க ஆண்டின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், இனி உன்னுடைய பாவத்துல நீ விழுந்து போகாதே என்று சொல்லி. அவன் பிழைத்திருக்க செய்வது அந்த கல்வாரி சிலுவைதான். அன்றைக்கு பவுல் எப்படி அவரை பிழைத்திருக்க செய்தோ, அவர் சிலுவையிலே கூட அறையப்பட்டிருந்தாலும் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்வது அந்த கல்வாரி சிலுவையினால் தான். இப்படிப்பட்ட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நம் பாவத்திலே விழுந்து போயிருந்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நாம் தவித்து கொண்டிருந்தாலும் நம் ஆண்டுடைய கல்வாரி சிலுவை நண்டே வருவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு பவுலை பிழைக்க செய்த அந்த சிலுவை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னையும் பிழைக்க செய்யும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்துல கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சிலுவையானது எங்களை பிழைத்திருக்க, எங்களை வாழ்ந்திருக்க செய்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு அருமையான ஒரு சாட்சியை நாங்கள் கேட்டோம். அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையில அந்த கல்வாரி சிலுவை பிழைத்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை மறுபடியும் அந்த சகோதரிக்கு கொடுத்ததை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும், ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி தங்களையே மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த கல்வாரியை நோக்குவதற்கான கிருபைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து பிழைத்திருக்கும்படியான கிருபையை கொடுங்க, வாழ்ந்திருக்கும்படியான கிருபையை கொடுங்க. இந்த லெந்து காலங்களை நீ அதற்காகத்தானே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீ சாமி. அதை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து, பிள்ளையோட குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைகள், அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை